என் பேர் ஷைனி. கபடி தான் என்னோட பேஷன். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சோனா, செலினா, தர்ஷினி, எங்கள் 4 பேருக்குமே கடவுளுக்கு அப்புறம் கபடி தான். சொந்த பலத்தில் 8 அடி பாஞ்சா கடவுளோட பலத்தில் 1000 அடி பாயலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கடினமான பயிற்சி, உருக்கமான ஜிபம், இந்த 2 எங்களை நிறைய கப்ஸ், மெடல்ஸ் ஜெயிக்க வச்சிருக்கு. இன்னைக்கு எங்களால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், இதுதான் ஆரம்பம். அம்மா, ப்ராக்டிஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வா. என்னடி சோகமாக இருக்க? ஏன்னு செத்து போகாம இருக்கேன்னு கேளு. என்னடி பேச்சுது? ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் பேசுகிற மாதிரியே பேசுகிற? எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாதுடி. உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்க போகிறதில்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பிரச்சனையை பெருசாக பார்த்தா நம்மளை படைச்ச கடவுள் சிறுசாக தெரிவார். கடவுளை பெருசாக பார்த்தா பிரச்சனை சிறுசாக தெரியும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதாண்டி, ஆனால் என்னால் சத்தியமாக முடியலை. உலகத்தில் யாருக்கு தாண்டி பிரச்சனை இல்லை? சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். போராடி தான் ஜெயிக்கணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ஜெபத்தில் போராடி தான் எதையும் ஜெயிக்க முடியும். இடிஞ்சு உட்கார்ந்த எதுவும் மாறாதடி, எழும்பி வா, எல்லாம் மாறும். சரிடி, வா போகலாம். ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கடி, நினைவுகளில் பிரச்சனையை சுமக்கதை விட்டுட்டு லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். என்னைய தேடி வந்தீர், தேவனை வழி நடத்தும், கையோடு கை கோர்த்து நீரே வழி நடத்தும். உன் சத்தம் நான் கேட்க வேண்டும், உன் சித்தம் நான் செய்ய வேண்டும். உன் சத்தம் நான் கேட்க வேண்டும், உன் சித்தம் நான் செய்ய வேண்டும்.